எப்போ பாரு எதையாவது எண்ணெயில் பொறிச்சு காமிச்சிட்டு இருக்கியே தம்பி, வெயிலுக்கு எதமா ஏதாவது குடிக்கிறதுக்கு செஞ்சு காட்டலாம்ல அப்படின்னு ஒரு வார்த்தை தாங்க கேட்டேன். அவ்வளோதானம்மா, செஞ்சுட்டா போச்சுன்னு உடனே கடைக்கு போய் இளநீ வாங்கிட்டு வந்து என்னத்தையோ செய்ய போகிறேன்னு ஆரம்பித்தான். இல்லை, அது சும்மா கூட குடிச்சிட்டு போகலாம், இப்படி சிந்தி வீணாக்காத அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே, இருங்கம்மா சூப்பராக ஒரு மில்க் ஷேக் பண்ணித்தரேன், இதில் நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படியும் இன்றைக்கி கிச்சன் ஒரு வழி ஆக போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் அந்த இடத்த காலி பண்ணிட்டேன். நீ ஆச்சு, உங்கள் மாமனாச்சு, உங்கள் அண்ணனாச்சு, என்னமும் செஞ்சுட்டு போங்கய்யா அப்படின்னு அவங்க போக்குக்கு விட்டுட்டேன். இதில் பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ரெசிபி ஒன்றும் இல்லைங்க. கண்ணில் பார்க்குறதையே நீங்கள் செஞ்சிடலாம், அவ்வளோதான். 2 இளநீ வாங்கிக்கிட்டான். அந்த இளநியோட தண்ணியை ஒரு பவுலில் எடுத்திருக்கான். இப்போ அந்த இளநியோட வழுக்கையை ஃபுல்லாக எடுத்து அதே தண்ணியோட சேர்த்துக்க போகிறான். அதை எடுக்கிறதுக்குள்ளே அது படுற பாட பாருங்களேன். ஆனால் ட்ரை பண்ணுறானே, அதுவே பெரிய சந்தோஷம்தான். கீழே போடு, மேலே போடு, அப்புறம் எடுத்து தண்ணிக்குள்ளே போடு. கடைசியில் எங்கிட்ட தானே கொண்டு வருவ அதை குடிக்க சொல்லி. என்னடா நீ, சரி செய், எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும், நீ செய்கிறல்ல. அடுத்த தேங்காவை ஈஸியாக ஸ்கூப் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, வீடியோவில் நீட்டாக காட்டணுங்கிறதுக்காக. பட் அப்போ கூட அது ஈஸியாக எடுக்க வரல. இருந்தாலும் ட்ரை பண்ணி எடுத்துட்டான். தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டான் பாருங்க. ஏல, அது சரியாத்தானே போய் விழுந்துச்சு. இதுக்கு எதுக்குள்ள தேவையில்லாமல் பல்ல கட்டிட்டு கிடக்கிய. பொதுவாக மில்க் ஷேக்கை மிக்சியில் போட்டு நான் பார்த்துருக்கேன். இவன் எதுக்கு ஃபுட் ப்ராசஸர் எடுத்து வச்சுருக்கான்னு எனக்கு தெரியலை. சரி, என்னமோ செய்கிறான் பார்ப்போம். இளநியை ஊற்றியாச்சு, வழுக்கையை போட்டாச்சு, கொஞ்சமாக பால், உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி பால் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்கூப் ஐஸ்கிரீம், அதுவும் வெனிலா ஐஸ்கிரீமை கடையிலேருந்து வாங்கி தான் வச்சுருக்கான். அதில் அந்த 3 ஸ்கூப் எடுத்து போட்டாச்சு. எங்கேருந்து ரெசிபி எடுத்தான்னு தெரியல, என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல, பார்ப்போம். கொஞ்சமாக சீனி போட்டான்னு நினைக்கிறேன், பவுடர் சீனி. நீங்கள் சாதா சீனி போட்டாலே அது கரையாக தான் செய்யும். மேபி ஃபுட் ப்ராசஸில் போடுறோங்கிறதுனால பவுடர் சீனி போட்டானான்னு தெரில. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி பவுடர் சீனி போட்டுட்டு ஆன் பண்ணால் போதும். அத்தி போச்சுடாடே, ஐயோ கிச்சனும் போச்சு, மிக்சியும் போச்சு. யாராவது ஃபுட் ப்ராசஸில் போட்டுட்டு அதுவும் மில்க் ஷேக் அடிப்பாங்களா? அதுவே எனக்கு ஒரு டவுட்டு. அதை வேறு ஸ்பீட் மோடில் வைக்கலாமா? பாருங்கள், 2வது தடவை பல்ஸ் மோடில் வச்சோடனே எவ்வளோ பக்காவாக பண்ணிட்டாங்க. ஏயா இப்போ தான் புரியுது. அந்த இளநீ, அதாவது அந்த வழுக்கை இருக்கு இல்லையா, அது பீசஸாக நமக்கு கிடைக்கணும், குடிக்கும்போது அது பீசஸாக கடிபடணுங்கிறக்காக தான் ஃபுட் ப்ராசஸரில் போட்டிருக்கான். இதே மிக்சியில் போட்டிருந்தா அதுவும் சேர்ந்து அரைப்பட்டு பேஸ்ட் ஆகிருக்கும்ல. சே, மூளை தான் தம்பி உனக்கு. இருந்தாலும் இப்படி அம்மா கிச்சனை பழாக்கிட்டியே. பட் ஸ்டில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்படி தம்பி இருக்கு? செம்மையா இல்லை? பார்த்து நீ செஞ்சால் எல்லாமே எப்பவும் சூப்பர் தான் தம்பி. உங்கள் அண்ணன் கேலி பண்ணாலும் கண்டுக்காத, அவன் கேலி பண்ணுவானே தவிர கண்டிப்பாக நீ செஞ்சதை ஆசையாக குடிச்சிருவான். பார்த்தியா, வாயை தொடலை.